மதராசி படத்துடைய டே 3 பாக்ஸ் ஆஃபீஸ் என்னன்றதை இந்த வீடியோல ப்ரெடிக்ஷன்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர் ரன் படங்களையும் எந்தெந்த படங்கள் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கிறதையும் பார்க்க போறோம். இல்ல முதல்ல மதராசி படம் டே 3 ப்ரெடிக்ஷனா சென்னையை பொறுத்த வரைக்கும் 175 crore கலெக்ட் பண்ணது முதல் நாள். தமிழ்நாட்டில் 16 கோடியே 35 லட்சம் ரூபாய் இந்த மூணாவது நாள்ல கலெக்ட் பண்ணும். ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். கர்நாடகால 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். நார்த் இந்தியால 95 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டே 3ல மட்டும் மதராசி படம் 20 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணும். ஓவர்சீஸ்ல மதராசி படம் இந்த மூணாவது நாள் வசூலா மட்டும் 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். சோ மதராசி படம் வேர்ல்டு வைட் ப்ரெடிக்ஷனா ஒரு 30 கோடி கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது 35 கோடி கிட்ட போனாலும் ஆச்சரியப்பட இல்ல. ஆனா படம் கண்டிப்பா 25 கோடியை தாண்டி தான் கலெக்ட் பண்ணும். ஏன்னா படம் இன்னைக்கு மூணாவது நாள் சண்டே பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. படம் 2 நாள்லயே பாத்தீங்கன்னா 50 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி கம்பெனி சைட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்ததா காந்தி கண்ணாடி படத்தை பார்த்துரும். காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகி இது மூணாவது நாள். இந்த மூணாவது நாள் ப்ரெடிக்ஷன் தேவையில்ல. ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோவா தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ அதன்படி நேத்து வசூல் சொல்லியிருப்பேன் 40 லட்சம் சொல்லி இன்னைக்கு 53 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா கேபி பாலா நடிச்சிருந்த காந்தி கண்ணாடி படம் 93 லட்சம் ரூபாய் 2 நாள்ல வசூல் பண்ணுது. அடுத்ததான் நம்ம பேட் கேர்ள் படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வசூலா ஆக்சுவலி நேத்து 12 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. 2வது நாள்ல 12 கோடியே 85 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா பார்க்கும்போது 23 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 2 நாள் வசூலா. ஆனா அதுக்குள்ள இந்த படத்துக்கு வேற மாதிரி ஒரு செம நைட்டி ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. ஏன்னா சரி எல்லாம் வீக்லி டாப் 10ல பார்ப்போம், இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் பார்க்கலாம். அடுத்ததா காட்டி படம். காட்டி படம் நேத்து ஒரு நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இந்த 2வது நாள்ல 2 to 2.5 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணும். சோ எப்படி பார்த்தாலும் காட்டி படம் கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல 5 கோடி வசூல தாண்டி போயிட்டு இருக்கு. அடுத்ததா தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அந்த படத்துக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 12 கோடிக்கு மேலேயும், இந்தியை பொறுத்த வரைக்கும் 7.5 கோடிக்கு மேலேயும், தமிழை பொறுத்த வரைக்கும் 1.25 கோடிக்கு மேலேயும், தெலுங்கை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் ரூபாய் கிட்டையும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 22 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 2 நாளைக்கு வசூல் மொத்தமா பாத்தீங்கன்னா 42 கோடி 50 லட்சம் ரூபாய் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல நேத்து மாதிரி தான் இன்னைக்கும் கலெக்ட் பண்ணி 250 கோடி டெய்லி 125 வந்திருக்கு. வேர்ல்டு வைடா 2 நாள்ல 500 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் படம் படத்தோட ரிவ்யூ சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா லோகா சாப்டர் 1 இந்த படம் டே 10 வசூலா மலையாளத்துல மட்டும் 7 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்ல 1 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. தெலுங்குல 1 கோடி 25 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியில 35 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா இந்த படம் டே 10ல மட்டும் 11 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவரால் இந்தியாவுக்கு இந்த மொத்த 10 நாள் வசூலா பாத்தீங்கன்னா 84 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் நேத்து வசூல் சொல்லும்போது கொஞ்சம் ஓவர்சீஸ் மறந்து சொல்லிட்டேன். சோ அதனால தான் இடிச்சுது. படம் வந்து 150 கோடின்னு சொல்லி உங்களுக்கு கம்பெனி சைட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதை நம்ம ட்ரேடிங் ரிப்போர்ட் படியும் கரெக்டா தான் வந்திருக்கு. ஏன்னா நேத்து 73 கோடி அங்க ஓவர்சீஸ்லயே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா லெவல்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு. சோ லோகா சாப்டர் 1 150 கோடி கலெக்ட் பண்ண 7வது மலையாள படமா லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. இந்த படம் டாப் 5 குள்ள போய்டும்ன்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். ஆனா அதுக்கும் மேல டாப் 3க்கு போனாலும் ஆச்சரியப்படல. ஏன்னா இந்த படம் நேத்தே கிட்டத்தட்ட 15 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம லிஸ்ட் படியே பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல 84, ஓவர்சீஸ்ல 76, 160 கோடி ட்ரேடிங் ரேஞ்சிலே வந்திருக்கு. சோ கம்பெனி சைடுல எப்படி பார்த்தாலும் 165 இருந்து 120 வரைக்கும் வந்திருக்கும். அடுத்ததா கூலி படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 25 நாள் ஆயிடுச்சு. இந்த 25வது நாள்ல 1 கோடி எல்லாம் வரலைங்க வசூல். தியேட்டர்ல நிறைய குறைச்சிட்டாங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ அதனால அந்த வசூல் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நான் எப்பயுமே வசூல் குறைஞ்சிச்சுன்னா வீடியோ போறத ரொம்ப ஸ்டாப் பண்ணிப்பேன். சிங்கத்தை எப்பயுமே சிங்கமாவே வச்சுக்கணும்ன்றதுக்கோசம். சோ அதனால ஓவராலா இந்த 25 நாள் ஒட்டுமொத்த கலெக்ஷன் ரீஜன் வைஸா பாத்துருவோம். இல்ல தமிழ்ல மட்டுமே 160 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 75 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால 46 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 26 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. நார்த் இந்தியால 51 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா 350 கோடி நம்ம இந்தியா லெவல்லே கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 25 நாள் வசூலா 182 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா இந்த 25 நாள் முடிவுல 535 கோடி ஏன் ட்ரேடிங் ரிப்போர்ட் படி வருது. சோ ட்ரேடிங் ரிப்போர்ட்டுக்கும் கம்பெனி சைடுக்கும் எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா படம் என்னோட ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா 550 கோடி தாண்டி வந்துச்சு. 600 கோடி கிட்ட சொல்றாங்க. பட் அதை நெருங்கி வந்திருக்கலாம் மேக்ஸிமம். எனிவே கம்பெனி சைடுல கிளியரா அனௌன்ஸ் பண்ணாதான் நம்ம அதை கான்ஃபிடன்ட் பண்ண முடியும். ஆனா ட்ரேடிங் ரிசல்ட்லயே உங்களுக்கு 535 கோடி கன்ஃபார்ம்டா வந்துருச்சு. அதுக்கு கம்மியா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சோ இதுவே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். அடுத்ததா பாகி 4 சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் இருக்கு. நம்ம டைகர் ஷெரீஃபும் சஞ்சய் தத்தும் சேர்ந்து நடிச்ச படம். சோ இந்த படம் ஹிந்தியில மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருன்னு சொல்லணும். சோ இந்தியா கிராஸா 37 கோடியே 38 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 7 கோடி 63 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவரால் வேர்ல்டு வைடா பாகி 4 படம் ரிலீஸ் ஆன 3 நாள் வசூலா 45 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த லிட்டில் ஆர்ட்ஸும் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இன்னைக்கு ரிசல்ட் வரல. 2 நாள் வரைக்கும் தான் பார்க்க போறோம். 2 நாளைக்கு 4 கோடி 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 2 கோடி 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு கலெக்ஷனா பாத்தீங்கன்னா 6 கோடியே 75 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு 3வது நாள்லயும் ரொம்ப நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. சோ 2 நாளை விட இன்னைக்கு அதிகமா வரும். ஒரு லோ பட்ஜெட் படம். இது ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் ஆகுது. அடுத்ததா பெங்கால் ஃபைல்ஸ் ஒரு படம். இந்த படம் ஃப்ரைடே தான் வந்து. இந்த படம் இந்தியால மட்டும் 4 கோடியே 65 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு.
பண்ணிருக்கு. ஓவரால் வேர்ல்டு வைடா 2 நாள்ல மட்டும் 7 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு இந்த பெங்காலி ஃபைல்ஸ் படம். அடுத்ததா பரம் சுந்தரின்னு சொல்லிட்டு மலையாள படம் ஒன்று ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி நேற்று வரைக்கும் 9 நாள் ஆயிடுச்சு. 9 நாளைக்கும் சேர்த்து இந்தியா கிராஸா இந்த படம் 52 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. ஓவர்சீஸ்ல 16 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா 68 கோடியே 25 லட்சம் ரூபாய். மலையாளத்தில் மறுபடியும் ஒரு வேற லெவல் சின்ன பட்ஜெட் பெரிய ஹிட். அடுத்ததா அருடிய பூர்வம் சொல்லிட்டு மலையாள படம் நம்ம மோகன்லால் நடிச்சது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 11வது நாள் 10 நாள் கலெக்ஷன் வந்திருக்கு. அல்ல அந்த 10வது நாள் அதாவது நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 கோடி மேலே கலெக்ட் பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமாக 10 நாளைக்கு சேர்த்து 31 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 27 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் வேர்ல்டு வைடா 10 நாளைக்கு சேர்த்து 58 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சரி, இப்போ மதராசி படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ப்ரெடிக்ஷன்ல பார்த்துட்டோம். ஆனால் 2 நாளைக்கு ட்ரேடிங் ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா வந்திருக்கு. ஸோ அதில் முதல் நாள் வர்ஸ்ல வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பேன். இப்போ 2வது நாள் வர்ஸ்ல கிளியரா பார்த்துருவோம். ட்ரேடிங் ரிப்போர்ட் படி அதன்படி நேற்று சனிக்கிழமை வர்ஸ்ல தமிழ்நாட்டில் மட்டும் 11 கோடி ஆயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி 25 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகாலையும் 1 கோடி 25 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 50 லட்சமும் நார்த் இந்தியால 25 லட்சமும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 14 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் முதல் நாள்ல இந்தியா லெவலில் 16 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. 2 நாளைக்கும் சேர்த்து 30 கோடியே 25 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 2 நாள் வசூலா 15 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு கலெக்ஷனா 45 கோடியே 25 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா கம்பெனி சைட்ல 50 கோடின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 5 கோடி டிஃபரெண்ட் எல்லாம் சாதாரண விஷயம் தான். எனவே படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு 25 கோடி கிட்ட கம்பெனி சைட்ல வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கு.